போற்றி தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் ஷண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி. Friends, exactly 3/4 of a century ago, I was born in the beautiful land of Kerala in a Syrian Christian family as a result of a biological and a geographical accident over which I had neither control nor choice. Unlike my birth, for which I had no responsibility, my adoption of Sri Lanka, a beautiful land, equally beautiful like Kerala, as my own, was the result of my volitional act out of my own choice. There in Sri Lanka, I am liked, respected, and listened to by millions, and hated bitterly by many more who cannot see eye to eye with me in my campaign against their superstitious belief. The story you are going to see today is a true one, where a wealthy father resorts to magic and witchcraft to solve the marital problem of his only daughter, and miserably fails. Finally, he succeeds to cure his neurotic son-in-law by resorting to scientific psychiatry. I am glad that Vijaya Suri Combines has produced this film true to the original story, giving an opportunity to the Tamil-speaking people of the world to see it. I am glad that this film has become very popular among the educated men and women of this country. I thank you all for your patronage. நமது கல்லூரிக்கு புதிதாக வந்திருக்கும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்களை இந்த மாணவர் தமிழ் இலக்கியம் என்ற பாராட்ட முன் வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். திரு இளங்கோ அவர்களின் சிறந்த தமிழ் பற்றும் உயர்ந்த உழைப்பும் தான் அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. திரு இளங்கோ அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மாணவர் சமுதாயம் பூரிப்படைவதைப் போல நானும் இந்த கல்லூரி தலைவன் என்ற முறையில் பெருமை அடைந்து எங்களுடைய அன்பு காணிக்காக இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன். அடுத்து பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை நமது கல்லூரி மாணவி சாரதா அவர்கள் பாடுவார்கள்.
தமிழ் மொழி மேல உங்களுக்கு இவ்வளவு பற்று ஏற்பட என்ன சார் காரணம்? என்னுடைய தாய் தான். நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே என் தந்தையை இழந்துட்டேன். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம், ஒரே உறவு என்னுடைய தாய் தான். சார், இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நான் படிச்சதும் இந்த உலகத்தை புரிஞ்சுகிட்டதும் போதும்னு நினைச்சாங்களோ என்னவோ, 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களும் எங்க அப்பா கிட்டே போயிட்டாங்க. நீங்க மறந்திருந்த துயரத்தை நான் தான் நினைவுபடுத்திட்டேன். சாரி சார். நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. என் தாயார் நினைவு என்னால மறக்க முடியாத ஒண்ணு. காரணம், அது என் உணர்வோட கலந்துருச்சு. நான் இப்போ ஒரு அனாதை. சார், உங்களுக்கு தமிழ் தாய் துணை இருக்கும்போது நீங்க எப்படி சார் அனாதையா இருக்க முடியும்? நன்றி. அதெல்லாம் போட்டும், சப்ஜெக்டுக்கு வருவோம். படிப்பு விஷயத்துல எனக்கு ஒரு அழுத்தமான கருத்து உண்டு. ஏதோ இந்த மேடையில் நின்று நான் பேசிட்டு போறதும் நீங்கள்லாம் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. இந்த விஷயத்துல ஆசிரியர்களும் மாணவர்களும் 2 கலந்து விவாதிக்கணும். மிஸ்டர், வாட்ஸ் யுவர் நேம்? துரியோதனன். நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா? ஓ, தெரியுமே சார். சொல்லுங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னீங்க. பாப்பாவை காணோம். நீங்க வாயை திறந்தீங்க, பாப்பா வந்துகிட்டே இருக்குது. உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா, எனக்கு வயசாயிடுச்சு இல்ல. லட்சுமி, லட்சுமி, பாப்பா வந்தாச்சு, சீக்கிரமா ஆபீஸ் கொண்டா. பாப்பான்னா பாப்பா, எங்க பாப்பா நல்ல பாப்பா. எங்க குழந்தை? நல்ல குழந்தை. ஐயா, அப்ப என் பேரை மாத்திருங்க. ஏண்டா பாப்பா என்ன குழந்தைன்னு கூப்பிடுது, நான் அதை பாட்டின்னு கூப்பிடுறதா? ஏண்டா குழந்தை, நீங்க 2 பேரும் பம்பு வளர்த்துக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதோ? அப்பா, நாளையில இருந்து நான் 1 மணி நேரம் லேட்டா வருவேன். ஏமா? எங்க காலேஜ்ல புதுசா இளங்கோன்னு ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. டெய்லி 1 hour டியூஷன் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காருப்பா. நல்லா உன் இஷ்டப்படி படிமா. ஏமா, உன்னை தவிர வேற யார் எனக்கு இருக்கிறா? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு. போதுங்க, அசிங்கமா 6 இருக்கிறத விட அழகா ஒன்னே ஒண்ணு இருந்தா போதாதா? ஆமா, யாரோ டியூஷன் தராங்களாமே, பாப்பா சொல்லிச்சு. என்னங்க அது? உனக்கு ஏங்க அதெல்லாம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு 7 வருஷம் ஆகும். என்னப்பா அது? எல்லாரும் வந்திருக்கீங்க, என் மேல வித்தியாசமான அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லையா? என்ன சார் இது? வந்தா ஏன் வந்திருக்கேங்கிறீங்க, வரலன்னா ஏன் வரலங்கிறீங்க? சரிப்பா, வந்திருக்கும் போதே நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துடுறேன். சரி சார். சந்தான கோபாலகிருஷ்ணன். எஸ் சார். கற்புக்கரசி. பிரசன்ட் சார். கற்புக்கரசி, கையகம்மா காணோம். கைகுட்ட டச்தான் சார். உட்காரு கற்புக்கரசி. இதயத்துல்லா, இதயத்துல்லா. ஏப்பா, நான் முடியாம வந்து நிக்கிறேன்ல, வந்திருந்தா வந்திருக்கேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்களேன். அவன் தான் வரலையே சார். எப்படி சார் வரலன்னு சொல்லுவான்? சரிப்பா, அவர் தான் பெருசா ஜோக் அடிச்சிட்டாரு, சிரிக்கணுமா? எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தோணும் போது நீங்க வர மாட்டேன்றீங்க, நீங்க வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்க தோண மாட்டேங்குது. நான் ஒருத்தன் பேயா கத்துறேன்ல, இங்க என்ன பேச்சு? எங்களுக்குள்ள 1000 இருக்கு சார். ஆளுக்கு 500 எடுத்துக்கிட்டு ஆளை விடுங்க. நோ, கமிங் டு தி பாயிண்ட். அப்புறம் என்ன ஆச்சு சார்? சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வந்தா நீ ஃபர்ஸ்ட் வந்துருவியா? முடியாததுக்கெல்லாம் ஏன் கடந்து அலையற? Now, coming to the point. Psychology is the science of mind. Mind is a monkey. மனம் ஒரு குரங்கு. இன்னும் அட்டெண்டன்ஸ் எடுக்கலப்பா. எனக்கு டைம் ஆச்சு. மனம் இல்ல, இப்போ சில பேர் முழுசாவே குரங்கா இருக்காங்க. பாடத்துல வருதுங்க சார்.
மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் இளங்கோ. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செவுத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதை விட மோசமா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அநாகரிகமான செயல்ங்கிறத தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. அப்கோர்ஸ் மிஸ்டர் இளங்கோ, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நம்முடைய பணி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது நாட்டுக்கு தெரியும். ஆனா எவ்வளவு கடினம்ங்கிறது நமக்கு தான் தெரியும். வாலிப உள்ளங்களுக்கு எப்பவுமே நம்ம விட வேகம் ஜாஸ்தி. அதுக்கு வாய்ப்பு அளிக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க சாரதா அவனுடைய டியூஷனை உடனே நிறுத்துறது நல்லது. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்டாப்பிங் இட். ஆனா அர்த்தமில்லாத பிரச்சாரத்தினால ஒரு பெண்ணோட கல்வி பாதிக்கப்படுதுன்னு தான் வருத்தப்படுறேன். கரெக்ட். ஆனா இதே நிலைமை வளர்ந்துகிட்டு போனா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுங்கிறத நீங்க உணர்றீங்களா? அதை நான் ஒத்துக்கிறேன். செவத்துல என்ன எழுதுறது நீ படிச்சியா? எழுதிட்டுமே, எனக்கு என்ன? யார் என்ன எழுதினாலும் பேசினாலும் நான் மட்டும் டியூஷனை நிறுத்த போறதே இல்லை. நிறுத்தேன்னு நாங்க சொல்லலடி, கொஞ்சம் நிதானமா போன்னு தானே சொல்றோம். லீலா, உனக்கு அவர் பத்தி தெரியாது. ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் பாடத்தை தவிர அனாவசியமா ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதே இல்லை. காதல் பாடமா? எப்படியோ அதுல நீ நல்லா படிச்சு டாக்டரேட் பட்டம் வாங்கினா சரி. போத நிறுத்தடி, அவளுக்கு ரொம்ப நேரமாச்சு. அங்கே அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா கலைமகளே, சென்று வா, காதலை வென்று வா. உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க எனக்கு வசதிப்படாது. இனிமே நீங்க வர வேண்டாம். சார், நானே விரும்பித்தானே வரேன். நீங்க மத்தவங்க பேச்சு கேட்க தேவையில்லை சார். இல்ல சாரதா, பிரின்சிபால் உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ போகலாம். சாரதா, என்னம்மா சீக்கிரமா வந்துட்டேன்? இன்னைக்கு டியூஷன் இல்லப்பா. இல்லம்மா, எங்கம்மா அவசரமா போற? என்னையா இது ஆச்சரியமா இருக்குது. பாப்பா அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசாம மாடிக்கு போவாது, சும்மாவே நிக்குது. யா முகெல்லாம் வாடி இருக்குது. ஐயா என்னம்மா உனக்கு கவலை? உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணுமில்லப்பா, ஐம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வார்த்தையில தான் சொல்றியே தவிர முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. வாமா, உட்காருமா. ஏம்மா, உனக்கு தலை வலிக்குதா? இல்லப்பா. ஜுரம் வரா போல இருக்குதாம்மா. உனக்கு கைகால் வலிக்குதா? தர்மா பிளாஸ்க் வச்சு எவ்வளவு ஜுரம் பார்க்கலாமா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறியாம்மா? ஓவல்டின் சாப்பிடுறியாமா? அம்மா, அம்மா ஹார்லிக்ஸ் ஒண்ணா சாப்பிடு, ஏதாவது சாப்பிடுமா. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க சார். அப்பா, இவர்தான் எங்க புது ப்ரொஃபசர்ப்பா. அப்படியா? வாங்க வாங்க, உட்காருங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு. இப்பதாங்க புரியுது. அதான் பாப்பா முகம் வாட்டமா இருந்தது. ஆமா, டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம் ஏன் பிரின்சிபால் சொல்லிட்டாரு? ஒருவேளை அவர்கிட்ட டியூஷன் சொல்லிக்கலன்னு கோவமா என்னவோ. இல்ல குழந்தை, அப்பா இவர் எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் கொடுத்தாருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பிரின்சிபல் வேண்டான்னு சொல்லிட்டாருப்பா. ஆமாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வீட்லயே வந்து டியூஷன் சொல்லி தரேன். சாரதாவை எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாஸ் பண்ணட்டுமேங்க. நான் வேண்டாம் நான் சொல்றேன். சார், இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சாரதா, காஃபி கொண்டா? இதோ நீ சாரதா, நான் கொண்டாரப்பா. சார், சாக்குந்தலத்தை பத்தி அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல சொன்ன விளக்கங்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது. அதுல மார்லோ எழுதிய டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ற நாடகத்தை நடத்தினாங்க. அற்புதமான நாடகமாச்சே. ஆமா சார், ஷேக்ஸ்பியரை விட அது சிறந்து விளங்குதுன்னு கிரிட்டிக் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் புராணங்கள்ல வர்ற பாணாசுரன் பிரம்மா கிட்ட வரவாங்கின மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் சைத்தான்கிற கடவுள் கிட்ட வரவாங்கினான். தான் நினைச்சதெல்லாம் தன் கைக்கு கிடைக்கணும், அப்படி கிடைச்சால் நான் கூண்டோட கைலாசம் வந்துடுறேங்கிறதா அந்த வரம். தான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு இருந்த ஃபாஸ்டஸ் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஹெலன், அதான் ஹெலன் ஆஃப் ட்ராய், அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதேதான் சார், நான் எந்த இடத்த லைக் பண்ணேனோ நீங்களும் அதேதான் சொல்றீங்க. ஹெலன் வரா, அப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் அவளை வர்ணிக்கிறாரு. Was this the face that launched 1,000 ships and burnt the topless stars of Ilium? Oh, thou art fairer than the evening air, glad in the beauty of 1,000 stars, more lovely than the monarch of the sky, and none but thou shall be my paramour.
ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, 100,000 காலங்கள் வாழும் நிலவு. 300 கண் வேண்டும், 400 கை வேண்டும், தேவதையே நான் சுவைக்க. 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு, 100,000 காலங்கள் வாழும் நிலவு. ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும். ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும். மது கிண்ணம் ஒன்று உடல் வண்ணம் கொண்டு மயக்கத்திலே கண் அசைக்கும். 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு, 100,000 காலங்கள் வாழும் நிலவு. நான் கண்டதை தாட்சை என்பதா ஆப்பிள் என்பதா, ஓர் தேவதை வீனஸ் வந்ததா பெண்மை வந்ததா, நினைக்கின்ற நெஞ்சை நனைக்கின்ற பெண்ணே அணை கட்டுமா உன் முகத்தை. 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு, 100,000 காலங்கள் வாழும் நிலவு. போர் முத்தம் தந்தால் உயிர் போகும் என்றால் போகட்டும், நான் முத்தம் தருவேன் உனக்காக. அன்று போர் செய்த மன்னர் மோகத்தை நானும் அறிவேன். 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு, 100,000 காலங்கள் வாழும் நிலவு. 300 கண் வேண்டும், 400 கை வேண்டும், தேவதையே நான் சுவைக்க. சார். ஹெலன். சார். ஹெலன். சார், நான் சாரதா, ஹெலன் இல்ல. நான் என்ன சொன்னேன்? நான் நாளைக்கு வரேன். சாரதா, என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனம் புரியாத மகிழ்ச்சி, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பாசம் உன் மேல எனக்கு ஏற்பட்டிருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எனக்கு மட்டும் இல்லையாத்தா, எல்லாரும் நான் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறது இல்லை. இப்போ நான் அதை நம்புறேன். ஏன் அப்படி? ஏன்னா ஓர் அழகன், நல்ல கவிஞன் என் கணவன். சாரதா, உனக்கு தாலாட்டு பாட தெரியுமா? தெரியுமே, ஆனா நேரம் வரணும். அங்க பாத்தியா, கடல் என்ற தாய் கரைங்கிற தன் மகனை ஆட விட்டு பாட விட்டு எவ்வளவு ஆனந்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீ ஒரு தாலாட்டு பாடினா பொருத்தமா இருக்கும். அலைகளிலே தென்றல் வந்து அசைந்தாடும் ஆனந்தம் என்ன உறவா சுகமா, உறவா சுகமா. அலைகளிலே தென்றல் வந்து அசைந்தாடும் ஆனந்தம் என்ன உறவா
கொப்பளித்துருது. எங்க நான் வர்றப்பவே சொல்லல. ஏமா? இல்லப்பா, ஸ்வீட். ஓ ஸ்வீட்டா? ஏமா மாப்பிள்ளை எங்கம்மா? காலேஜ் போயிட்டாப்பா. மாப்பிள்ளை காலேஜுக்கு போயிட்டா உனக்கு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு? ஒரே வருஷம் 2ஓட 1 3ஆ சேர போது ஊடு கலங்கலன்னு இருக்கும். பொழுது போறதே தெரியாது இல்ல பாப்பா? அப்பா, நான் காஃபி கொண்டு வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். எங்க சாப்பிட்டோம்? அம்மா முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். அப்பா காஃபி போட்டு வச்சிருக்கியா? இனிமேல் கலக்க போறியா? வாடா. அப்பா, புஸ்தகத்தை வச்சுட்டீங்க. அதை நீயே வச்சுக்கமா. குழந்தை பிறக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு சொல்லி பெத்துக்காதேன்னு அங்கங்க போர்டு எழுதி போட்டுருக்காங்க. ரேடியோ திருப்பினா பெத்துக்காதே, அண்ணாந்து பார்த்தா முக்கோணம். என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கிறவங்களுக்கு தாண்டா அந்த கட்டுப்பாடு, இல்லாதவங்களுக்கு என்னடா? நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, அதுக்கே வழி இல்லையடா. ஐயா, இந்த காலத்து ஜோடிங்கெல்லாம் எப்பவுமே தேர்நிலவை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. குழந்தை ஒண்ணு பிறந்து போச்சுன்னு வச்சுங்க, அது நொய்யா நச்சுன்னு பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் தொந்தரவு தானே? குழந்தை அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு நியாயமே இல்லை. என்ன, எனக்கு வேற சந்ததி இல்லைங்கிறது சாரதாவுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பேர குழந்தைய பாக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது அவ உணராம இல்ல. இருக்கட்டும், மீனாட்சி போயிருக்கிறா, நல்ல செய்தியோட வருவா நினைக்கிறேன். வாங்கம்மா. சாரதா எங்க மேல இருக்காளா? இல்லைங்கம்மா, ஐயாவோட வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் இதே வேலை. அம்மா ட்ரெஸ் பண்ணி வீட்டுல தயாரா இருப்பாங்க. ஐயா வந்து வெளியே அழைச்சிட்டு போயிடுவாரு. எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ராத்திரி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லு. அதுக்கு பஞ்சமே இல்லம்மா. அம்மா சாதம் ஊட்டி விட்டாதான் ஐயா சாப்பிடுவாரு. அவங்க உடம்பு தேய்ச்சி விட்டாதான் குளிப்பாரு. 2 நிமிஷம் மேல இல்லைன்னா சாரதா சாரதான்னு 20 தடவை கூப்பிடுவாரு. ஏண்டி, அவ முழுகாம இருக்காளா? உனக்கு தெரியுமா? இல்லைங்கம்மா, அவங்க வீட்டுக்கு விளக்காகி இன்னைக்கு 4வது நாள். பின்ன என்னதான் பண்றாங்க? கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது. வந்துட்டாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? இங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு பார்த்துட்டு போதான் வந்தேன். லக்ஷ்மி, சித்திக்கு காஃபி ஏதாவது குடிக்க? இல்லம்மா, சீக்கிரம் போய் கொண்டு வா. போ, உட்காருங்க சித்தி. அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதுக்காக நீங்க இப்படி வருத்தப்பட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிறீங்க? உடம்பு எப்படி போனா என்ன, மனசுக்கு நிம்மதி இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சந்தோஷத்துக்காக ஒரு 4-5 வருஷம் பொறுத்துதான் குழந்தை பிறக்கட்டுமே அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தா போல நம்ம அரசாங்கத்துல சலுகை பண்ணி கொடுத்திருக்காங்க. 5 பைசாவுக்கு 1. குழந்தை ஏன் மீனாட்சி, சாரதா உனக்கு மக முறை தானே, பச்சையாவே என்ன விஷயம் கேட்டட? அதுக்கு அவசியம் இல்லைங்க. நீங்க வருத்தப்படுற மாதிரியே அவளும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாளாம். எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கான்னு லக்ஷ்மி சொன்னா. அப்படின்னா அவளுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதா? பதட்டப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. யாரா ஒரு நல்ல ஜோசியரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீ சொல்றதும் நல்ல யோஜனை தான். ஏண்டா குழந்தை, யாரா நல்ல ஜோசியரு? குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், கோட்டையை கட்டி ஆடுற யோகம், சர்வ யோகமும் நிறைஞ்ச ஜாதகம் ஆச்சே. இந்த ஜாதகத்துக்கா குழந்தை இல்லைன்னு சொல்றேன்? எந்த ஜாதகத்துக்கு தாங்க குழந்தை இல்லை? ஆறாவணமான சத்ருஸ்தானத்துல செவ்வா உச்சம் பெற்றுட்டான். புத்திரஸ்தானத்துல
சனி நீச்சமாயிட்டான். யாரோ உங்க பொண்ணு மேல சூன்யம் வச்சிருக்காங்க. சூன்யமா? ஜோசியரே, இதுக்கு என்ன பண்றது? பரிகாரத்துக்கு ஆள் பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா சனி கேதுவ பாக்குறான். தள்ளிக்கோட கேது ராகுவ பாக்குறான். இப்ப நாங்க யார பாக்குறோம்? மலையாள மாந்திரீக மணிமந்திர சக்கரவர்த்தி சங்கரநாயருக்கு கதியோ. அடோ ஞாபகம். எந்த குருவாயிரப்பா, எந்த இது கையில் கட்டு. என்னிடத்தில் உண்மை பறையணும். எந்த குட்டி பின்னால் போய் கை உடைச்சு? அல்லோ, இது குட்டி அல்லோ. எந்த குட்டி அல்லோ பின்னையோட கை உடைச்சு? சேட்டா நீங்கள் பறையும். ஒண்ணும் இல்ல தகச்சி, இந்த கோழிக்கோடு கோதுமையில வீட்டுல மாமா சூரிய வச்சு அது அயாளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தானே 4 ரவுடியா விட்ட கை உடைச்சு. இதெண்டா எந்த இது? ஐயோ, பூஜைக்கு புஷ்பம் தானே இது. புஷ்பம் இதெண்டா? ഇതല്ലല്ലോ ഈ മൊട്ട കോപുരത്ത് മോഹിനി അല്ലോ അത് കേട്ടു. മൊട്ട കോപുരത്ത് മോഹിനി കേട്ടു? സൈത്താൻ വാങ്ങി കൊടുത്തോ? ദാ ഞാൻ നിങ്ങളെ കൊല ചെയ്യും. എന്നെ അറിഞ്ഞും ആ കുട്ടിയിടം പറഞ്ഞോ? കുട്ടി എന്താ പറഞ്ഞോ? അന്റെ പാൽക്കാര പങ്കജത്തിടും ഉൾപാടിയും പൂവും വാങ്ങി കൊടുക്കുന്ന നിങ്ങൾ പറഞ്ഞത് ഞാൻ അറിയുന്നല്ലോ. കേട്ടോ? ഞാനല്ല എന്റെ ചേട്ടൻ കേട്ടു. ചേട്ടാ ദ്രോഹി. എന്താ എന്താ എന്റെ ചേട്ടനെ എന്ത് ചെയ്യും? ഞാൻ നശിക്കും. ഞാൻ ഇടിക്കും. ചേട്ടാ നിങ്ങൾ പോയിക്കോ. ദാ എന്റെ മക്കളെ ഇപ്പൊ അழைച്ച് ആ ഉൾപാടിയും കാട്ടി നിങ്ങൾ മാനത്തെ ഞാൻ വാങ്ങുന്നത്. നാരായണി എന്റെ മക്കളെ വിളിക്ക വേണ്ടേ? ഈ പുഷ്പം ഉണക്കെ, ഈ ഉൾപാടി ഉണക്കെ. അതൊന്നും എനിക്ക് വേണ്ട. എന്താ കരയണത്? നിങ്ങൾ എന്നെ മോശം ചെയ്തു. എന്താ ചെയ്തു? നിങ്ങൾ എന്നെ കല്യാണം കെട്ടുമ്പോൾ എന്ത് പറഞ്ഞത്? എന്താ പറഞ്ഞു? പറഞ്ഞോ? എന്താണ്? എനിക്ക് സിനിമാവിൽ നടിക്ക ചാൻസ് വാങ്ങി കൊടുക്കാൻ സത്യം പറഞ്ഞ് 8 വർഷം ആയത്. സത്യം പറഞ്ഞത് ചാൻസ് വാങ്ങി കൊടുത്തോ? 8 മക്കളെ താൻ കൊടുത്തത്. ഏതോ കൊടുത്തല്ലോ. കൊടുത്തില്ലല്ലോ. ആ മക്കളെ നിങ്ങൾ ഇവിടെ തന്നെ ഇരിക്കണം. ഞാൻ എന്റെ അമ്മ വീട്ടിൽ പോകും. നാരായണി പോ വേണ്ടേ കണ്ണേ? നാരായണി പോക വേണ്ടേ? இப்படி ஒரு காட்சி என்ற படத்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் அப்படம் வெள்ளிவிடா கொண்டாடி இருக்கும். എന്താ പ്രൊഡ്യൂസറെ? അയ്യോടാ, സിനിമ എടുക്ക പ്രൊഡ്യൂസറോ? എന്താ മാധവനായ സുഖമായിട്ടില്ലേ? അവരട്ടെ. ഞങ്ങൾ പടത്തിന് ഒരു പേര് വെച്ചു കൊടുത്തോ? ആ പടം എന്തായി? അവിട്ടായി. തിരിച്ചെവിടെ വന്നോ? ഇന്നൊരു കയ്യും കൊടക്കെ തന്നെ. ഞാൻ അന്ന പടം വിത്തു ലാഭം കിട്ടി. അത് പോകട്ടെ. പിന്നെ இப்போ ഞാൻ புதுசா ஒரு படம் எடுக்கும். ഈ പടத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் பேர் வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவுட் ஆகணுமோ? சும்மா இருக்கணும். புது படம் எடுக்குதோ? എന്താ പ്രൊഡ്യൂസർ സാറേ? എനിക്ക് സിനിമയിൽ ചാൻസ് വാങ്ങി കൊടുക്കണം. ഇല്ലെങ്കിൽ ഇപ്പോഴേ എന്റെ അമ്മ വിട്ടു പോകും. ഞാൻ വാങ്ങിത്തരും. മാധവനായ ഞങ്ങൾ പടத்துக்கு ഞാൻ ഒരു ഹീറോയിനി കൊടുക്കും. പുതുമുഖമോ? എവിടെ? ഞാൻ വരട്ടെ. ഭദ്രകാളി ഞങ്ങൾ പുതുമുഖം നോക്കണം. അവിടെ നാരായണി. அடி எந்தடி ராக்கம்மே பல்லாக்கு நெளிப்பு என்று நெஞ்சம் குலுங்குனடி. பெரிய கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே வலிக்குனடி. அடி எந்தடி ராக்கம்மே பல்லாக்கு நெளிப்பு என்று நெஞ்சம் குலுங்குனடி. பெரிய கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே வலிக்குனடி. ஏ அம்மே പ്രമാണം. എന്താ ശങ്കരനായരെ, ഞാൻ ഇപ്പോഴേ ഈ കുട്ടിയെ കൊണ്ടിട്ട് പോയി പടത്തുക്ക് ടെസ്റ്റ് എടുക്കണം. അയ്യോ, ഞാൻ വരട്ടെ. വരണം. അവിടെ എടുക്കട്ടെ. എന്താ സാറേ, ഞാൻ നിങ്ങൾക്ക് അതൊക്കെ കഷ്ടം. ഞാൻ എവിടെ പോയി? നിങ്ങൾക്ക് എന്താ? പോയിക്കോ. ഇത്ര കുട്ടികളെ ആരാണ്? സാറേ, ഇത്ര മക്കളും എന്റെ അക്കാവടെ കുട്ടികൾ. അമ്മണ്ടേ ഇത്ര മക്കളും ഇവിടെ പെട്ടല്ലേ? ഓ, 8 കുട്ടികൾക്ക് അമ്മയോ? എന്റെ കഥാനായിക 8 കുട്ടികൾക്ക് അമ്മയെന്ന് ജനങ്ങൾക്ക് തെരിഞ്ഞാൽ എന്റെ പടം ഓടാതെ. ഞാൻ വരട്ടെ. സാറേ, നിങ്ങൾ നല്ലതാ കഥ എടുക്കണം. ഞാൻ പടമേ എടുക്കില്ല. അയ്യോ സാറേ. ഇവിടെ കുറച്ച് വരണം. ഇന്നും കുറച്ച് വരണം. ഇവിടെ വരോ? ഞാൻ
ஐயோ இது பள்ளிக்கூடமா? அட்ரஸ் தப்பி வந்துட்டு வாத்தியாரம்மா. இது ஒன்னும் ஸ்கூல் இல்ல, வீடு தானே. இந்த பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்குதே, நிதி வசூலா? இந்த பரம் என்னது? நீங்கள் யாரானோ? குழந்தை வேணுமோ? இது ஒண்ணு விக்கிற குழந்தைகள மக்களே, எல்லாம் உள்ள போய்க்கோ போய்க்கோ. எந்த என்னம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியல, நீங்க சொல்றது எனக்கு புரியல. இங்க வாடா தம்பி. பேச்சில கொஞ்சம் மரியாதை வேணும். நான் உங்களை என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? நீ என்ன சொல்லுவே? நான் உனக்கு தம்பியா? இவ்வளவு ஓடி முட்டிய ரத்தம் தாய் இவள். யார் அவளுக்கு அண்ணன்? மனுஷனே தம்பியா தம்பி. நான் நினைச்சேன் மந்திரவாதி வீட்டுக்கு போறமே ஏதாவது நடக்கும், நடந்து போச்சு. சங்கரநாயர் தெருக்கோடியில் ஒரு பங்களா உண்டல்லோ, அறியுமோ? எனக்கு அது ஒண்ணு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, என்ன விஷயம்? அண்ணனை கொஞ்சம் போக சொல்றீங்களா? அடோ போய்க்கோடா. தம்பியோ தம்பி. போய்க்கோடா. ஒண்ணு இல்ல நாயர், முதலாளி மகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே இல்ல. ஈஸ்வரி, நீங்க நினைச்சா குழந்தை கொடுக்கலாம். நீங்கள் இந்த மனுஷனும் ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் குழந்தை கொடுக்குவோம். ஞானி அவரை கட்டியது. இனி ஒரு தினம் அங்கனை வரைஞ்சால் உதைகள் கேட்டோ? நாராயணி உண்டாதிருக்கணும். നിങ്ങൾക്ക് അത് மாதிரி ஆசை இருக்கோ? ഞാൻ முடிவாய்த்து പറയുന്നത്, இனி ஒரு தினம் அது மாதிரி நடந்தால் நான் நல்லவங்கள் மாதிரி என் குழந்தைகளை எல்லாம் கிணத்தில் தள்ளி ஞானம் குதிக்கும். இப்ப வேண்ட நாராயணி, இயாள் ஒரு ப்ரொடியூசர் தானே? என்ன ப்ரொடியூசரோ? சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசரோ? தாத்தாரே ஞான் இப்போ. ஐயோ என்ன சங்கர் நாயர், அதனே அவளுக்கு மறந்து கிடக்கட்டும். இப்ப ஐயந்த மகளுக்கு குழந்தை வேண்டும். எங்களண்ட ஒரு நெய் உண்டு. அதை 15 நிமிஷமாய் அம்மா காலையில் வெறும் வயிற்று நெல்லிக்காய் அளவு தண்ணே சாப்பிட்டு வந்தால் கஷ்டம் தீரும். ரெட்டை குழந்தையாலும் பிறக்கும். கொடுங்க நாயர், இப்பவே கொடுங்க. அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றேன். ஐயா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, भूल कोई हम देना हो जाए. அவரே இருக்கணும். ப்ரொடியூசர் சாரே ஓவர் சாப்பிடணும். எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க அங்கனே எல்லாம் பறையப்படாதல்லோ. அல்ல தாத்தாரே இது பாருங்க, நீங்க எடுக்க போகும் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தால் உங்கள் இஷ்டப்படியே இவரை ஒரு குழந்தை மிண்டாந்திருக்கணும். சாவட்டி கழியும் அவளை. நெய் வரட்டே. சாரே எனக்கு ஒரு சான்ஸ். சாரதா சித்தி வாங்க சித்தி. என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கே? ஒண்ணு இல்ல சித்தி, சும்மா தான் உட்காந்துருந்தேன். வீட்டுக்காரங்க காலேஜ் போயிருக்க. இப்படி வாமா. சாரதா, நீ கவலையெல்லாம் தீர்றதுக்கு நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேம்மா. இந்த நெய்ய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து காலங்காத்தால வெறும் வயத்துல 15 நாளைக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டேன்னா உடனே பலன் தெரிய ஆரம்பிச்சிருமா. என்ன பலன் சித்தி? கர்ப்பம் உண்டாகுமா. என்ன சித்தி சொல்றீங்க? அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசாதம்மா. இத மந்திரவாதிய மந்திரிச்சு இன்னும் என்னென்னமோ செஞ்சு கொடுத்திருக்காரு. இந்த நெய்யை சாப்பிட்டு நிறைய பேருக்கு கர்ப்பம் உண்டாயிருக்கா. நம்பிக்கையோட சாப்பிடணும்னு உங்க அப்பாவே சொல்லி அனுப்பிச்சிருக்காருமா. சித்தி, இந்த நெய்யை சாப்பிட்டு கர்ப்பம் உண்டாகும்னா நம்ம வீட்டு லட்சுமிக்கும் வேலைக்கார குழந்தை வேலைக்கு கூட கர்ப்பம் உண்டாகும். சாரதா, நீ எந்த அர்த்தத்துல அப்படி சொல்லிட்டு வந்த? ஒரு அர்த்தமும் இல்ல சித்தி. ஏன் உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஜென்மத்துல எனக்கு குழந்தையே பிறக்க போறதில்ல. ஒரு சந்ததிக்காக உங்க அப்பா ரா பகல எப்போன்னு ஏங்கிக்கிட்டே இருக்காரு. நீ என்னடா ரொம்ப சுலபமா உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்ட. சாரதா, உன் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. எந்த கஷ்டத்துக்கும் பரிகாரம் தேடுறதுக்கு வழி உண்டுன்னு படிச்சவ உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏமா, நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம்? சொல்லுமா. சித்தி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி வருஷம் நாளாச்சு. ஆனா இதுவரைக்கும் என் கணவருக்கும் எனக்கும். சொல்லுமா, உங்க 2 பேருக்கு தொடர்பே ஏற்படலையா? கவலைப்படாதம்மா. ஏமா,
அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியுதா? புரிஞ்சிக்கவே முடியல சித்தி. அவரை மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. நான் பக்கத்துல படிக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது சித்தி. ஏமா இத பத்தி நீ அவரை ஒண்ணும் கேட்கவே இல்லையா? கேட்கணும்னு எனக்கு தோணுது சித்தி. ஏன்னா அவர் எதையுமே வெறுக்கல. அவரால முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் சித்தி. என்ன பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா அவர் அவஸ்தைப்படுறாருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதெல்லாம் என் தலைவிதி சித்தி. நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க, இது நம்ம சாரதாவே அவ வாயால என்கிட்ட சொன்னது. பாவி, என் ஆசையில மண்ணெள்ளி போட்டுட்டானே, என் மகளுடைய வாழ்க்கைய நாசமாக்கிட்டானே. சத்தம் போட்டு பேசாதீங்க, யாராவது கேட்டா நமக்கு தான் கேவலம். இனிமே என்ன கேவலம் இருக்குது மீனாட்சி? அவதான் ஏங்கி ஏங்கி துடிக்கிறான்னு சொல்லிட்டியே. என் மக சந்தோஷத்தையே இழந்துட்டாளே, நான் என்ன செய்வேன்? அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. வாங்க மாமா, உட்காருங்க. உட்காரத்துக்காக நான் இங்க வரல, என் மகளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். அப்பா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? சாரதாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? கூட்டிட்டு போக வரல, மீட்டுக்கிட்டு போக வந்திருக்கிறேன். சாரதா, கொஞ்சம் உள்ள போமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? ஊருக்கெல்லாம் பாட சொல்லி தெரியே, உனக்கா புரியல? உன்னை போல ஒரு நெஞ்செடுத்த காரணம் இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல. பெண்ணை பெத்த ஒரு அப்பனுக்கு ஒரு பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்த, ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மரக்கட்டை. நீ பேசாம இருமா. ஊரார் கண்களுக்கும் குறைய மறைக்கிறதுக்காக என் ஒரே பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டியாடா பாவி. இனிமே என் மகளுக்கு உனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. இப்பவே நான் அவளை கூட்டிட்டு போறேன், நாளைக்கே நீ அவளை விவாகரத்து பண்ணிடு. அப்பா, என்ன வார்த்தை பேசுறீங்க? விளையாட்டுக்கு கூட இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீங்கப்பா. வாரிசு இல்லைங்கிற உங்க துயரத்துக்காக மனைவி இல்லைங்கிற துயரத்தை என் கணவருக்கு நான் கொடுக்க தயாரா இல்லப்பா. உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எனக்கு கொடுத்து வச்சது இவருதான். உலகத்துல எந்த சக்தியிலுமே எங்களை பிரிக்க முடியாது. பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட தயவு செஞ்சீங்க வராதீங்க. போயிடுங்கப்பா, போயிடுங்கப்பா. அவட നോക്കുന്നു അച്ഛൻ അമ്മയുടെ കണ്ണത്തെ കില്ലുന്നു. അയ്യോ, എന്റെ അച്ഛൻ വന്നല്ലോ. അച്ഛാ, ഇനിയുമാ നീங்க ஜோடியா വരുന്നത്? അച്ഛാ ദേഷ്യപ്പെടണ്ട, ഇരിക്കണം. மகன் இருக்கணும். நான் ஒண்ணு இருக்காம பாடில்ல, என் மகனை விழிச்சுண்டு போக வந்தது. வாமலே. ஐயோ நாராயணி, மகளே, நாராயணி, மகளே. വെറുതെ ഇരിക്കണം. എന്താ അച്ഛാ, എന്തിനാ വീട്ടിലേക്ക് വിളിക്കുന്നത്? മിണ്ടാതിരു മകളെ. ദാ ഒരു വർഷം കൂടെ റെസ്റ്റ് കൊടുക്കാമ കുട്ടികളെ പ്രസവിച്ചിട്ടേ പോയി ഈ ദേഹം എന്തരയാകും? ഞാൻ വേണ്ടാണല്ലോ പറഞ്ഞോ. നിങ്ങൾ ഒന്നും പറയണ്ട, വാ മകളെ ഓപ്പറേഷനുക്ക്. അച്ഛാ, നിങ്ങൾ എന്നെ കുറച്ച് ക്ഷമിക്കണം. എന്താ? എനിക്ക് നവഗ്രഹങ്ങളെ കാണണമെന്ന് ആശയായിട്ട് ഇருக்கு. அதுக்கு ഇപ്പോൾ 8 மக்கள் தானே உள்ளது. இனியும் ஒண்ணு வேணല്ലോ. ഇനിയും കൊള്ളാം.
അത് ഒന്നും വേണ്ട മാമയുടെ ഓപ്പറേഷനുക്ക് എന്താ അച്ഛാ നിങ്ങൾ ഞാൻ ഇപ്പോൾ വാന്തി എടുക്കുന്നത് വാന്തിയോ ഡോക്ടറിട്ട് പോയോ പോയി ഡോക്ടർ പറഞ്ഞത് നീ 3 മാസം ഗർഭമായിട്ട് എടുക്കുന്നു ഞാൻ എന്ത് ചെയ്യൂ നീ എന്ത് ചെയ്യാ ഈ ദേശത്തിനെ കടവുൾ തന്നെ കാക്കണം അച്ഛാ എന്റെ പ്രസവத்துக்கு അമ്മയെ എങ്ങോട്ട് അനുപ്പി വെക്കണം ഇതെന്നാ മീസിയാ ഇതിലെയും ഒരു ജട പോട്ട് അതിൽ கொஞ்சம் பூ വെച്ചുக்கோ എന്താ പറയുന്നത് പോയിക്കോടാ நாயகன் பேசாதே தெரியுமா நீங்க வாங்க ഓ മുതലാളി വരണം വരണം എവിടെ ഇരിക്കുന്നത് ഇതാ മുതലാളി വന്നിട്ടുണ്ട് കുട്ടിയെ പോണം പോണം ഇരിക്കണം ഇരിക്കണം നിങ്ങൾ ഇരിക്കണം അവர்தான் ഇരിക്കണം ഞാൻ നിൽക്കണം എന്താണോ നിങ്ങൾ അച്ഛൻ പോയോ അച്ഛൻ പോയി മുതലാളി വന്നു മുതലാളിയാണോ എന്താ ഇവിടെ വന്നു നിങ്ങൾ വിളിച്ചു വിട്ടിരുന്ന ഞാൻ അവിടെ വന്നിരിക്കുമല്ലോ പാപ്പേ നീ സാப்பிட்டோ சாப்பிடலீங்க சங்கர் நாயர் എന്താണോ இதெல்லாம் சாப்பிட்டு குணமடைகிற விஷயமா தெரியல அதுல என்ன விஷயம் சங்கர் நாயர் இது மும்பில எங்களுக்கு ஏன் பறஞ்சிட்டல எங்களுக்கே தெரியாதே நெய்ய நீட்டின ஒண்ணுதான் விஷயமே விளக்கமா புரியுது விடட்டே நான் காரியத்தை முடிக்கும் சங்கர் நாயர் இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் முதலாளி நாளை காலை வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு விட நீங்கள் வரணும் நான் ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு மந்திரிச்சு தரும் அதை நீங்கள் மகள் இடுப்புல கட்டினாள் இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொல்லுதோ அது நடக்கும் പക്ഷേ ആ കയറ് കെട്ടിയ പിന്നെ തങ്ങൾ മകൾ അന്യ പുരുഷാൽ കണ്ണിൽ പെടാതെ இருக்கணும் ஜாக்கிரதை சரி நாளை காலையில 10 மணிக்கு வரேன் முதலாளி பூஜைக்கு வரட்டேன் ഞാനൊന്ന് നോക്കണം ബാധിക്കുന്ന 5 ഭൂതങ്ങൾ ഗന്ധർവൻ കരികുട്ടി ചാമുണ്ഡി പക്ഷിപീഡ യക്ഷിബാധ മുതലായവയെ രക്ഷകൂടാതെ മാറ്റുന്നതാണ് ഓം നമഃശിവായ മഹാദേവ ഓംകാളി മഹാകാളി പഞ്ചാബിലെ ഗുരുസേ വെല്ലവാ വെല്ലപ്പോ നോക്കണ മാസാദേ உலகாளும் தேவியே மலையாள பகவதி அம்மே நினைப்போற்றி வாழும் கூட்டம் தளராத நெஞ்சத்தில் நறுதன்ன மந்திரம் வந்த மந்திரம் ஓம் என்றும் ரீம் என்றும் என சொல்லி கிரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி பகவதி வந்தேண்டா மாறாருள் தன்னை தந்தேண்டா உனக்கு தெரியும் ஆனா உன்னால முடியல நீ ஒரு வியாதியஸ்த ஒரு பிஞ்சு குழந்தையை பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மரக்கட்டை ஒண்ணு இல்லம்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சாரதா சீக்கிரம் இங்க வாயே வந்துட்டேங்க இந்தாம்மா இதே உன் புருஷன் கண்ணில் படுற மாதிரி இடுப்புல கட்டிக்க வேற எந்த ஆம்பளை கண்ணிலையும் பற்றக்கூடாது எதிர்ச்சி இதெல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடாது உங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி மந்திரவாதிக்கிட்ட மந்திரிச்சு வாங்கிட்டு வந்தது நம்பிக்கையோட இடுப்புல கட்டிக்க எல்லாம் நல்லதே நடக்கும் நீங்க வரப்போறியா இல்ல நான் வரட்டுமா வந்துட்டேங்க நீ போமா நான் புறப்படுறேன் மறக்காம இதை கட்டிக்க என்னங்க அவ்வளவு அவசரம் சாரதா வாயே சாரதா 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 சாரதா
உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் தேறி தூங்காது நெஞ்சம் சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் தேறி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீறி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் எண்ணங்கள் சிந்தும் போது எண்ணங்கள் சிந்தும் போது கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன் கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன் 300 முத்தங்கள் போதாது என் ஆசை இன்றோடு தீராது சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீன்றி தூங்காது நெஞ்சம் கட்டுக்குழல் தொட்டுக்கலை மொட்டுக்களிலாடும் கன்னிச் சிறுவண்ணக் கனி நெஞ்சில் விளையாடும் பாடம் இன்று ஆரம்பம் என்று வாராய் கண்ணே தேன் கிண்ணம் உண்டு சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீன்றி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே மேடைகளை ஆடைகளில் மூடும் ரதம் எங்கே
ஏமாந்தீங்க. உங்களை மனுஷன்னு நினைச்சிருந்தேன், மனசாட்சி இருக்கும்னு நம்பி இருந்தேன். இல்ல, இல்லவே இல்ல. மிருகத்துக்காவது ஈவியா இருக்கும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு அதுவும் கிடையாது. கட்ட மனைவியை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, அவளும் ஒரு பெண்ணு தானேங்கிற அறிவு கூட இல்லாம வேலைக்காரி கிட்ட திருட்டுத்தனமா தொடர்பு வச்சிருக்கீங்களே. உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்னமோ உங்களால முடியல, அதனால தான் துடிக்கிறீங்க நினைச்சிருந்தேன். நீங்க துடிக்கல, பைத்தியக்காரி நான் தான் துடிச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு கேவலமானவர் நான் நினைக்கவே இல்லை. நீங்க பேசுனது பொய், சிரிச்சது பொய், அணைச்சதெல்லாம் பொய். இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என் வாழ்க்கை நாசமா போச்சு, என் குடும்பம் என்னோட அடிச்சு போச்சு. இனிமே நான் இருந்தாலும் சத்தா. லக்ஷ்மி, இனிமே இங்க வேலைக்கு ஆள் தேவையில்லை, நீ வீட்டுக்கு போலாம். உனக்கு சம்பள பாக்கி ஏதாவது இருக்கா? இல்லம்மா. இத வச்சுக்க. எனக்கு பணம் வேண்டாம்மா. துணிமணி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு பரப்பிடு. நான் எங்க வீட்டுக்கு போறேன். சாரதா, என்னம்மா அது? காலங்காத்தால புறப்பட்டு வந்துட்ட, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா, சும்மாதான் வந்து. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன நடந்தது? ஏம்மா, உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இனிமே நான் இங்கத்தான் இருக்க போறேன். சாரதா, அழாதம்மா. மனச திடமா வச்சுக்கிட்டா எப்பேற்பட்ட கவலையும் சுலபமா நீங்கிடும். நீ ரொம்ப கவலையா வந்திருக்கேன்னு உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சதுல இருந்து எனக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள. என்னமா நடந்தது? ஏன் இப்படி திடீர்னு பரட்டு வந்துட்டு? என்னம்மா இது? சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு அவர் ஏதாவது கோச்சுக்கிட்டாரா? சொல்லுமா. என்னத்த சொல்ல சித்தி? என் தலையெழுத்து நினைச்சு நான் நொந்துக்கிறது தவிர வேற வழியே இல்லை. வழி இல்லாம வாழ்க்கை இல்லை. எதையும் மனசுல வச்சுக்கிட்டா மத்தவங்களுக்கு எப்படிமா தெரியும்? காலையில உங்க அப்பா உன்னை பார்த்ததுல இருந்து காபி கூட குடிக்கல. என்னமா நடந்தது? சொல்லுமா. எதை சொல்ல, எப்படி சொல்லணும் தெரியல. எதுவா இருந்தா என்ன? நான் யார்? உன்னை பெத்த தாய் மாதிரி. சொல்லுமா. தாய்க்கு தெரியாத ரகசியம் இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுமா. நான் நினைச்சபடி என் கணவருக்கு வியாதி ஒண்ணுமில்லை. என்னோட மட்டும்தான் தொடர்பில்லையே தவிர மற்றபடி எந்த விதமான குறையும் இல்லைங்கிறத நான் என் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மியோட லக்ஷ்மியை நான் வேலை விட்டு நிறுத்திட்டேன். ஐயோ, இது என்ன அநியாயம் இது? எங்க வந்த? சாரதாவை பார்க்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சாரதாவை பார்க்க வந்த? உன்னை பார்க்கும் போது எனக்கு ஆத்திராத்திரமா வருது. போவடியே போயிடு, அவளையும் கூட்டிக்கிட்டு போயிடு. போகக்கூடாது. ஆமா, அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. பேசாத. ஒரு கணவன் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய யோக்கியதை இல்லாத நீ அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. போவடியே. என்ன கொலை செஞ்சாலும் சரி, அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். அடிங்க, நல்லா அடிங்க. ஆனா சாரதாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க.
நடந்ததை மறந்துரு. என்ன மன்னிச்சிரு. சாரதா, உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். அப்படி சொல்லாதம்மா. நான் செஞ்ச தப்புக்காக உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்க. நான் வரமாட்டேன். நீங்க இங்கிருந்து போயிடுங்க. போக மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். வந்துரு, வந்துரு சாரதா. இல்லாட்டி உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்து என்ன கொன்னு. அது உங்க பழக்கம். என் ஆசையை கொன்னீங்க, என் அன்பை கொன்னீங்க, கடைசியா என்னையே கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. முடிவா சொல்றேன், நான் உயிரோட வாழணும்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா உடனே இங்கிருந்து போயிடுங்க. போங்க. That's very strange. Is there anything further to tell me? எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் டாக்டர். மனோ தத்துவ முறைப்படி இது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேட முடியுமான்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். That's good. சாரதா கிட்ட நான் தனியா கொஞ்சம் பேசலாமா? ஓ, தாராளமா பேசுங்க. நான் வெளியில இருக்கேன். Please. சாரதா, நீ படிச்சது வக்கீல் கிட்ட டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. எஸ் டாக்டர், நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். குட். உங்க ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறு நடந்தது உண்டா? நிச்சயமா இல்ல டாக்டர். அவர் என் மேல காட்டுற அன்புக்கு அளவே கிடையாது. ஒரே பெட்ல தான் ரெண்டு பேரும் படுக்கிறீங்களா அல்லது தனித்தனியா படுக்கிறீங்களா? ஒரே பெட்ல தான் தூங்குறோம். அதுவும் என் கை அவர் உடம்புல படலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட காம உணர்ச்சிக்கு இளங்கோ அடிமையானதில்லை? கூச்சப்படாதேம்மா, சும்மா சொல்லு. ஒரே ஒரு நாள் அடிமையானது போல தெரிஞ்சது. ஆனா கொஞ்ச நேரத்துல பட்டுன்னு எழுந்திருச்சு போயிட்டாரு டாக்டர். அப்பா உங்ககிட்ட சொன்னாங்களே, அந்த தப்பு அன்னைக்கு தான் நடந்தது டாக்டர். ஐ see. அப்பா சொன்னது அப்படியே உண்மைதானே? ஆமா டாக்டர், அது நானே என் கண்ணால பார்த்தேன் டாக்டர். ஐ see. தனியா இருக்கும்போது செக்ஸ் விஷயமா அவர் உங்களோட பேசுனது உண்டா? நீ பேசுனது உண்டா? நான் பேச ஆரம்பிச்சா அவர் உடனே பேச்ச மாத்திடுறாரு டாக்டர். ஐ see. அவர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சில சமயங்கள்ல தனியா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருப்பாரு டாக்டர். உங்க ரெண்டு பேருக்கும் செக்ஸ் கனெக்ஷன் இல்ல, அதை ஃபீல் பண்றாரா? அப்படி இருந்தா என்ன கண்டதும் கொஞ்சமாவது அதனுடைய சாயல் அவர் முகத்துல தெரியணுமே டாக்டர். கரெக்ட். அது இல்லவே இல்ல டாக்டர். என்ன பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. தான் தப்பு செய்யறோமேங்கிற கவலையோ எண்ணமோ அவருக்கு கொஞ்சம் கூட இருந்ததில்ல. ஐ see. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. இதுதானே இளங்கோ அட்ரஸ்? எஸ் டாக்டர். இளங்கோ வரவழைச்சு எக்ஸாம் பண்றேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நாங்க வரோம். நல்லது, வாங்க. டாக்டர் சார், இவர்தான் மிஸ்டர் இளங்கோ. ஓ, வாங்க வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். கவிஞர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உங்களை பார்க்க நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். மிஸ்டர் இளங்கோ,
நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அதுக்கு யோஜனை பண்ணாம டக்குன்னு பதில் சொல்லணும். முடியுமா? கேளுங்க சார். நீங்க வாழ்க்கையில அதிகமா விரும்பினது எது, வெறுத்தது எது? வெறுத்தது எங்க அம்மாவுடைய மரணத்தை, விரும்பினது எங்க அம்மாவை. சோ உங்க அம்மா இறந்துட்டாங்க இல்ல? அவங்க இறந்துட்டது என்னவோ உண்மைதான். ஆனா என்னுடைய உணர்வுல அவங்க என்ன விட்டு பிரிஞ்சிட்டதாகவே என்னால நம்ப முடியல. ஐ சி. மிஸ்டர் இளங்கோ, நான் உங்களுடைய வெளி மனசோட பேசுற மாதிரி உங்களுடைய உள் மனசோட பேச விரும்புறேன். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓ, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை சார். தேங்க்யூ வெரி மச். Ilango, you relax all the muscles in your body. The muscles of your hand, muscles of your legs, muscles of the whole body must be relaxed. And relax your mind too. There should be no other thought in your mind except what I'll be talking to you. Completely relaxed. Except your heartbeat and the breathing. There should be no other movement in your body. Keep on looking at this spot. In a few minutes time from now, precisely in 5 minutes time from now, your subconscious mind will be completely under my conscious mind. You can feel that your body is losing weight. It is losing. And gradually your eyes will close. It is closing. And your mind will be able to respond to all my questions. In 1 minute's time from now, you will be able to recall your past life, life of your youth, life of your childhood. இப்ப உங்களுடைய உள் மனசு என் மனசுக்கு அடிமையாயிடுச்சு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேணும். உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க இல்லையா? இல்ல, எங்க அம்மா சாகல. அவங்க உயிரோட இருக்காங்க. அதுதான் சாரதா. சாரதா தான் எங்க அம்மா. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. காவேரி மாந்தாப்பு கனியோ, கண்கள் கல்யாண மண்டபத்து மணியோ, நல்ல பாவேந்தர் பாராட்டும் மொழியோ, பண்பாடும் தென்பாங்கு கிளியோ. காவேரி மாந்தாப்பு கனியோ, கண்கள் கல்யாண மண்டபத்து மணியோ, நல்ல பாவேந்தர் பாராட்டும் மொழியோ, பண்பாடும் தென்பாங்கு கிளியோ.
கிளியோ பண்பாடும் தென்பாங்கு கிளியோ. ஏன் நிறுத்திட்டேன் சொல்லு. இப்படியே என் தாயின் அரவணைப்பிலேயே நான் வாழ்ந்து வந்தேன். பெரியவனானதுக்கு பிறகு கூட அம்மா கண்ணா வந்துட்டியாடா? ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? ஏன்பா மூஞ்செல்லாம் வாடி இருக்கு? ஒரு வாரத்துல எப்படி ஆயிட்டியாடா? ராஜா உன் உடம்புக்கு என்னப்பா? அந்த ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த ஹாஸ்டல்ல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நான் சரியா சாப்பிட்டு தூங்கி 3 நாள் ஆகுது. 3 நாள் சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு பாவறது? வாக்கண்ண நீ சாப்பிடலாம். சாப்பிடுமா. அம்மா நீங்க ஏமா டல்லா இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா என்னடா? என் ராஜா நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும். சாப்பிடுமா. நீங்களும் சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிடுங்க. இறங்கோ. ஏண்டா திடீர்னு புறப்பட்டு வந்துட்டேன்? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குமா. நான் இவ்வளவு பெரிய பையனாகியும் உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அப்படியெல்லாம் சொன்ன உன் படிப்பு என்னத்துக்குதான் ஆவறது? நீ படிச்சு பட்டம் வாங்க வேண்டாம். அதுக்கு தாமா சொல்றேன், நீங்களே என் கூடவே பட்டணத்துக்கு வந்துருங்க. காலேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடா எடுத்துக்கிட்டு இருந்துருவோம். அப்பதான் நானும் நிம்மதியா படிக்க முடியும். எங்கம்மா? இங்க இருக்கியா? ஐயோ என்னையா இது? வெந்நீர் வைக்கிறதுக்கு உனக்கு என்னையா அவசரம்? இப்படி பச்சை தண்ணியை ஊத்திட்டு வந்து நிக்கிறியே, ஏன் அப்படி சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்க? ஜலதோஷம் வந்தா என்னையா செய்வ? எங்க அம்மா பக்கத்துல இருக்கப்போ எனக்கு ஒரு தோஷமும் வராது. சரி சரி மடியில மாட்டிட்டு பலகாரம் சாப்பிடவா? அம்மா இன்னைக்கு என்ன பலகாரமா? எனக்கு பிடிச்சிருக்காண்டா. இடியாப்பமா? இளங்கோ இளங்கோ பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோப்பா. எனக்கு வேண்டாமா, தூக்கம் வருது. அப்படி சொன்னா எப்படிப்பா? பால் தானே, சாப்பிடுமா. இன்னும் கொஞ்சம் தானேடா இருக்கு. அம்மா எனக்கு தூக்கம் வருது, விளக்க அணைச்சிருங்க. இப்படியே என் வாழ்க்கையில எந்த கோணத்துல பார்த்தாலும் என் தாய் தான் என் கூட இருந்தாங்க. அவங்க இறந்ததும் நான் தற்கொலை செஞ்சுக்க தயாராயிட்டேன். என்ன தடுத்த என் நண்பர்கள் அந்த ஊர்ல இருந்தா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு இந்த ஊருக்கு மாற்றலாக ஏற்பாடு செய்தாங்க. இங்கதான் நான் சாரதாவை சந்திச்சேன். அவளை பார்த்த உடனே என் கவலையெல்லாம் மறைஞ்சு போச்சு. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அவ கூட நெருங்கி பழகினேன். துர்பிரச்சாரங்கள் எங்களை பிரிச்சிடும் போல தோணுச்சு. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவ என்னை விட்டு பிரிய முடியாதுங்கிற நம்பிக்கையில அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். சாரதா என் தாய் தான். Now I know the thing. Is it so? No, I can't believe it. Hello. Hello, I'll call you later. Sorry, Mary. I have found out the trouble. இளங்கோவுக்கு வெறும் மனோவியாதி தான். இந்த வியாதிக்கு பேரு எடிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்க்கறதுல வர்றது தப்பு எது? இதை பத்தி சாரதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி டாக்டர். இளங்கோவோட வெளி மனசுல நீ அவருடைய மனைவி, உள் மனசுல நீ அவருடைய தாய்.
சாரதா, விஷயம் என்னன்னா, இளங்கோவுடைய அம்மா உன்னை போலவே இருக்கும். உன்னை பார்க்கும்போது அம்மாங்கிற எண்ணம் அவருக்கு வருது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்களே. வெளி மனசு, உள் மனசு. வெளி மனசு நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது. உள் மனசு வெளி மனசையே கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது. அவர் தூங்கும் போது தாயோட தூங்கி பழக்கம். மற்ற நேரங்கள்ல எப்படி இருந்தாலும் படுக்கைக்கு வரும்போது உங்களை தாயா நினைக்கிறாரு. அதனால அவரை குணப்படுத்துறது உன் கையில தான்மா இருக்கு. நீ 2 விதத்தில் செயல்பட வேண்டும். 1, தாய்க்கும் உனக்கும் உள்ள வித்தியாசங்களை காட்ட வேண்டும். 2, காமவெறிக்கு அவரை அடிமையாக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனிடம் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் முன்னால் எதையும் காட்ட தயங்கக்கூடாது. பச்சையா சொன்னா நீ அவரை செக்ஸுக்கு அடிமையாக்கணும். அவர் உன்னுடைய புருஷன் அல்லவா, அதுல ஒரு தவறும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி உங்க கையில தான் இருக்கு. குழந்தை, அதெல்லாம் வச்சுட்டு நீ போலாம். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. இனிமே நான் உங்களை விட்டுட்டு போவே மாட்டேன். நீதான் என்ன மன்னிக்கணும் சாரதா. நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் நினைக்க கூடாது. எவ்வளவு மெலிஞ்சு போயிட்டீங்க தெரியுமா? நீ வந்துட்டில்ல, இனிமே என் உடம்பு தேறிடும். முதல்ல நீங்க ஷேவ் பண்ணிக்கணும். அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். இது இப்பவே ஷேவ் பண்ணிக்கிறேன். நாம 2 பேரும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே ஜாலியா சுத்திட்டு வரலாம். இன்னும் பேசிட்டு இருக்கீங்களே, புறப்படுங்க.
பிறக்க தழுவுங்கள் ஒரு முறை கனல் பறக்க நெற்றி தடவுங்கள் அதில் ஒரு சுகம் பிறக்க பேசுங்கள் 1000 மொழி பிறக்க இந்த பெண்ணுக்கு என்றென்றும் நினைவிருக்க கண்ணா கண்ணோடு பார்க்கும் மோகம் கையோடு சேர்த்தால் தீரும் நதியினில் ஓடங்கள் மிதப்பதென்ன அங்கு நாணலும் தென்றலும் கலப்பதென்ன மனிதர்கள் உறவினில் அதிசயமா மனிதர்கள் உறவினில் அதிசயமா சொந்த மனைவியிடம் இன்னும் ரகசியமா கண்ணா கண்ணோடு பார்க்கும் மோகம் கையோடு சேர்த்தால் தீரும் அருகே வருக கண்ணா டாக்டர் கோவூர் ஹியர். யாரு? சாரதாவா? வெரி குட் வெரி குட். சாரதா, நீ பாதி ஜெயிச்சிட்ட. பயப்பட தேவையில்லை. ஐ எம் சென்டிங் ஏ டாக்டர். இளங்கோ, மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொள்ளி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. She is no more. மிஸ்டர் இளங்கோ, நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா செத்துட்டாங்க. உங்க அம்மா செத்துட்டாங்க. She is no more. She is no more. இளங்கோ, மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொள்ளி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. She is no more. She is no more. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. She is no more. She is no more. பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவாரு. நான் வரேன். கண்ணா
சாரதா சாரதா இன்னுமா நீ ரெடி ஆகல? இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ராஜா கண்ணே படாத பாடுபட்டு கிடைச்ச வாரிசுடா. சும்மா முத்தம் கொடுத்துட்டு இருந்தா இப்படி? ஒரே ஒரு முத்தையா, ஒரே ஒரு முத்தம், முத்தான முத்துடா. அடாடாடாடாடா, முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, சத்தான மொழி அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. குழந்தை எல்லாம் மாமா பாத்துக்குவாரு. வா. எங்க கூப்பிடுறீங்க? ஆயே Thank you.